Hi guys. So our unit வரைக்கும் நம்ம fluid mechanics வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இது நம்ம 7வது யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனல் அண்டு மாடல் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்டு இன்னும் நிறைய மாடல் கொஸ்டின் வேணும், ஏஇக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறவங்களே என்னென்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டெஸ்ட் சீரிஸ் அண்டு வீடியோ டிஸ்கஷன் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி போனீங்கன்னா அதில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்டு கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகும், ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய ரீசன் இருக்குது. ஸோ வாங்க இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ ஹைலைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க, இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் விச் மேக்ஸ் யூஸ் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் த டைமென்ஷன்ஸ் ஃபார் சால்விங் செவரல் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக் டெக்னிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு இதுதான் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம், டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி, ஓகேங்களா. டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டினா every term in an equation when reduced to fundamental dimensions must contain identical powers of each dimension. அப்போ identical powers of each dimension, ஒவ்வொரு டைமென்ஷனோட ஒவ்வொரு ஐடென்டிக்கல் பவர்ஸ் வந்து இருக்கிறது, ஓகேங்களா. அதுதான் வந்து என்ன சொன்னால் டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா என்ன சொல்லுவோம், ஒரே மாதிரி நிறையா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சு ஐடென்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் ஈச் டைமென்ஷன் அப்படிங்கிறத வந்துச்சுன்னா டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ் இஸ் generally performed by two methods, namely Rayleigh's method and Buckingham's pi theorem. So அது Rayleigh's method என்னன்னு பார்ப்போம். So Rayleigh's method of a dimensional analysis is useful when the number of variables is small. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா Rayleigh's method யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. In this method the equations are expressed in exponential forms. இந்த Rayleigh's methodல எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் தான் வந்து ஈக்குவேஷன்ஸே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கீ பாயிண்ட். Dimensionless parameters are obtained by first evaluating the exponents so that equation is dimensionally homogeneous, and then by grouping together the variables with the powers to form dimensional parameters. So dimensionally homogeneous இருக்குங்கிறது இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா dimensionless parameters வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ Rayleigh's மெத்தடை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் தான். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்கும், டைமென்ஷனல் ஹோமோஜீனியஸாக இருக்கும். அதே மாதிரி அதோட எல்லாத்தையும் குரூப் பண்ணிங்கன்னா அது பவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா டைமென்ஷனலெஸ் பேராமீட்டர்ஸாக இருக்கும். அடுத்து பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் தேர் ஆர் n வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கலாம், ஓகேங்களா. n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, அது வந்து டிபெண்டண்ட்டாகவும் இருக்கலாம், இண்டிபெண்டண்ட்டாகவும் இருக்கலாம். இன் டைமென்ஷனலி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அண்ட் இஃப் தீஸ் வேரியபிள்ஸ் கண்டெயின் m ஃபண்டமெண்டல் டைமென்ஷன். m ஃபண்டமெண்டல்ஸ்னால் m l t, அதாவது மாஸு, லென்த்து, டைமு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வேரியபிள்ஸ் ஆர் அரேஞ்ச் இன்டு n - m. ஸோ n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருந்து m ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதான் வந்து என்னென்னா பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம், அவ்வளோதான். திஸ் டைமென்ஷனலெஸ் டேர்ம் கால்டு பை டேர்ம்ஸ், ஓகேங்களா. அப்போ இதுலேயும் டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸாக இருக்கும் இந்த பவர்ஸ் எல்லாம் Rayleigh's மெத்தடில். அதே பக்கிங்ஹாம் பை தியரிலையும் வந்து டைமென்ஷனலெஸ் டேர்மாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, m ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸுக்கு ஒரு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் அப்படிங்கிறத ஸ்டேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அடுத்தது மாடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்க. இன் அன் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மாடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ a model is a small scale replica of the actual machine or structure. For the model to yield useful information about the characteristics of prototype, model must have geometric, kinematic, dynamic similarities with the prototype. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா, மாடலுங்கிறது என்ன, ஒரு வந்து 3D ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் கட்ட போகிறோன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3Dயாக வந்து சின்ன மாடல் செய்வோம்ல, அதாவது 1:1000 ஸ்கேலு அந்த மாதிரி நம்ம சின்னதாக செய்வோம் தெரியுங்களா, அந்த மாதிரி தான். ஸோ மாடல் இஸ் ஏ ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகா ஆஃப் த ஆக்சுவல் மிஷின் ஆர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆக்சுவல் மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் செய்வோம். ஸோ அதுதான் வந்து மாடலுங்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னா, அது ஜாமெட்ரிக்கு, கைனமேட்டிக், டைனமிக் சிமிலாரிட்டிஸ்லாம் அதில் சேமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டினா வந்து ரேஷியோ ஆஃப் ஆல் த லீனியர் டைமென்ஷன் ஆஃப் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் ஷுட் பி ஈக்குவல். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ 10 சென்டிமீட்டர் வந்து
நீங்கள் வந்து மாடல் வச்சுருக்கீங்கன்னா ஃபீல்டில் வந்து அது வந்து 100 சென்டிமீட்டரில் இருக்கலாம். ஸோ இதே வந்து ஒரு அதை 1:10 அப்படிங்கிற ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே 1:10 ஸ்கேலில் தான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கைனமேட்டிக் சிமிலாரிட்டினா மோஷன் பிட்வீன் த மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப்பு. டைனமிக் சிமிலாரிட்டினா ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, டைனமிக்னா ஃபோர்ஸ் வரும், கைனமேட்டிக்னா மோஷன் வரும். அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of inertial force to the viscous force of the flowing fluid அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா REங்கிறாங்க, ρv L/μ. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க, ρv L/μ இல்லைனா VL/μ அப்படின்னு சொல்லலாம். நியூ மீன்ஸ் μ/ρ அப்படிங்கிறத வந்து நியூ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இல்லைனா VD/μ அப்படிங்கிற ஃபார் பைப் ஃப்ளோ. ஓகேங்களா, VD/μ. ஸோ விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பைப், நியூங்கிறது வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். இது வந்து மியூங்கிறது வந்து டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃப்ரூட் நம்பர். ஸோ ஃப்ரூட் நம்பர்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இனர்ஷியா அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரூட் நம்பர்னா ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ். ஐங்கிறது இனர்ஷியா, ஜிங்கிறது கிராவிட்டி. ஸோ அதை வந்து இப்படி எழுதலாம், V/√LG அப்படிங்கிறது எழுதலாம். யூலர் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் த ப்ரெஷர் ஃபோர்ஸ். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை ஐங்கிறது இனர்ஷியா, பிங்கிறது ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஸோ ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸுங்கிறது வந்து யூலர்ஸ் நம்பர். ஸோ V/√P/ρ அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ அடுத்தது என்ன, வெபர் நம்பர். வெபர் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன், ரூட் ஆஃப் FI/FS. இதை வந்து எப்படி எழுதுனா ரூட் ஆஃப் V/σ/ρl அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேங்களா. ஸோ மேக் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலாஸ்டிக் ஃபோர்ஸ்னு வந்து மேக் நம்பர். ஸோ அப்போ இந்த இது வந்து எல்லாம் சிமிலராக இருக்கா. ஸோ அப்போ வந்து இது நம்ம மெமரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரா ρv L/μ. ஃப்ரூட் நம்பர், ஃப்ரூட்னா கிராவிட்டி கீழே வந்துடணும், யூலர்னா ப்ரெஷர் கீழே வந்துடணும், வெபர்னா சர்ஃபேஸ் டென்ஷன் கீழே வந்துடணும், மேக்னா வந்து எலாஸ்டிக் கீழே வந்துடணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. The laws on which the models are designed for the dynamic similarity are called model or similarity laws. ஓகேங்களா. the model laws are ரெனால்ட்ஸ் மாடலில் யூலர், மேக், ஃப்ரூட், வெபர் இந்த மேலே படித்தோம்ல அதே வச்சு லான்னு சொல்லியிருக்காங்க. drag experienced by the ship model, particularly submerged body, is obtained by ஃப்ரூட் method. ஓகேங்களா. ஸோ ஒரு ஷிப் மாடல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் இப்படி கேட்கலாம், the drag experienced by a ship model is obtained by எதை மூலியமாக அப்படின்னா ஃப்ரூட் நம்பர். ஸோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரூட் நம்பர் FROUDES. ஓகே, ஃப்ரூட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ ஹைட்ராலிக் மாடல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as அன்டிஸ்டார்டட் மாடல் அண்ட் டிஸ்டார்டட் மாடல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஹைட்ராலிக் மாடலை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ டிஸ்டார்டட் மாடலுங்கிறது என்ன சொன்னாங்க, ஜியாமெட்ரிக்கலி சிமிலர் டு இட்ஸ் ப்ரோட்டோடைப். அப்போ டிஸ்டார்டட் மாடல் அப்படிங்கிறது விச் இஸ் நாட் ஜியாமெட்ரிக்கலி சிமிலர் டு ப்ரோட்டோடைப். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். Dimensional analysis is used to எதுக்குன்னு கேட்குறேன், டெஸ்ட் த டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி ஆஃப் எனி ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மோஷனா, derive rational formula for flow phenomena, derive equations expressed in terms of non dimensional parameters, இல்லை ஆல் ஆஃப் தி அபோவ்னு கேட்டுருங்க. ஸோ இது ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ அப்போ டைமென்ஷனல் அனாலிசிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரேஷனல் ஃபார்மாவை டெரைவ் பண்ணுறதுக்கு, ஈக்குவேஷன்ஸு டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸை வந்து டெரைவ் பண்ணுறதுக்கு. அதை எதுவும் சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டுருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸஸ் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் இன் டைமென்ஷனல் ஃபார்ம்ஸ். ஹைட்ராலிக் மாடல்ஸ் ஸ்டடிஸ் இட் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்வால்வ் இன் த ஃபிசிக்கல் ஃபினாமினா. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். சூப்பராக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் ஆஃப் தி அபவ்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்னென்னா, இட் எக்ஸ்பிரஸ் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் இன் டைமென்ஷனல் ஃபார்ம்ஸ். அப்போ ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது ஹைட்ராலிக் மாடல் ஸ்டடிஸ் இட் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்வால்வ் இன் ஃபிசிக்கல் ஃபினாமினன் ஜென்ரலி பை 3. அப்போ 3 தான் குறைச்சிக்குது. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை இதை வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து 3 குறைச்சிக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பை தி யூஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் டிசைன் கர்வ்ஸ் கேன் பி டெவலப்டு ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா டைரக்ட் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேங்களா. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, கர்வ்ஸ் வந்து டிசைன் கர்வ்ஸ் வந்து அதில் அது இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஏ டைமென்ஷனலி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் டு சிஜிஎஸ் சிஸ்டமா, எஃபிஎஸ் சிஸ்டமா, எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஆஃப் தி சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இதுவே ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆல் ஆஃப் திஸ் யூனிட்ஸ். ஓகேவா. டைமென்ஷனலி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வந்து அதை சிஜிஎஸ் சிஸ்டம்லேயும் எழுதலாம், எஃபிஎஸ் சிஸ்டம்லேயும் எழுதலாம், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ சிஸ்டத்துலேயும் எழுதலாம். ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்
Methods of dimensional analysis. A functional relationship of some variables is expressed in form of exponential equation which must be dimensionally homogeneous அப்படின்னா பாருங்கள் எக்ஸ்போனன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து என்னவாக இருக்கும் ரியலைஸ் மெத்தடாக தான் இருக்கும். அப்போ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி கரெக்ட் ரியலைஸ் மெத்தட். ஓகேங்களா. அடுத்தது in dimensional analysis the Buckingham's pi theorem is widely used to express the resulting equation in terms of repeating variables or geometric kinematic dynamic variables or n minus m dimensional parameters or n dimensional parameters or n minus m தான் படித்தோம். ஸோ அதுவாக தான் இருக்கும். ஸோ அஞ்சுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ பக்கிங்ஹாம் பை தியரம்னா வந்து எப்படி இருக்கும் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும் m ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம n minus m டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸை வந்து அது ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து டு அப்ளை பக்கிங்ஹாம் பை தியரம் m repeating variables are selected from the amongst the n variable influencing the phenomenon. The repeating variables are selected such that they are அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா பிலாங் டு கைனமெட்டிக் அண்ட் டைனமிக் கேட்டகரி ஆஃப் வேரியபிள்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆல்வேஸ் கண்டெயின் த டிபெண்டன்ட் வேரியபிளா இன் காம்பினேஷன் கண்டெயின் ஈச் ஆஃப் த m ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் இன்வால்வ் இந்த ப்ராப்ளமா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். அப்போ பக்கிங்ஹாம் பை தியரத்தில் இந்த ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னா இன் காம்பினேஷன் கண்டெயின் ஈச் ஆஃப் த m ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் இன்வால்வ் இந்த ப்ராப்ளம். ஸோ அதே தான் முன்னாடி அந்த பக்கிங்ஹாம் பை தியரம்னு என்னென்னு நோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும், m ஃபண்டமெண்டல் இருக்கும், ஃபைனலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் n minus m கிடைக்கும். அவ்வளோதான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் முக்கியம். In order that the result obtained in the model studies correctly represent the behavior of the prototype, which of the following similarities must be ensured between the model and prototype. மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் எந்த சிமிலாரிட்டிலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஜாமெட்ரிக் இருக்கணும், கைனமெட்டிக் டைனமிக் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 7th பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கணும் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டைனமிக் சிமிலாரிட்டி பிட்வீன் த மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப். ஓகேங்களா. மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் டைனமிக் சிமிலாரிட்டி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டி ஆஃப் மோஷனா லென்த் ஆஃப் ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸஸ் தான் சேமாக இருக்கணுமா. ஸோ சிமிலாரிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் ஃபோர்ஸஸ் வந்து சிமிலாரிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து டைனமிக் சிமிலாரிட்டி அப்படிங்கிறத இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. முன்னாடியே பார்த்துருக்கோம். கைனமேட்டிக்னா வந்து இங்கே பாருங்களேன், ஜியாமெட்ரிக்னா ஆல் லீனியர் டைமென்ஷன், கைனமேட்டிக்னா மோஷன், டைனமிக்னா ஃபோர்ஸு. ஸோ அதான் வந்து அதுக்கு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. டைனமிக்னா ஃபோர்ஸஸாக இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு த விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் விஸ்கஸ் ஃபோர்ஸாக, இனர்ஷியா ஃபோர்ஸாக, ப்ரெஷர் ஃபோர்ஸாக, கிராவிட்டி ஃபோர்ஸ்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ 9th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. எஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டியூ டு விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ளோ. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் விஸ்காசிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாவும் பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது விஸ்கஸ் ஃபோர்ஸ். கைனமேட்டிக் சிமிலாரிட்டி பிட்வீன் த மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப்னா டிஸ்சார்ஜ் ஷேப்பு, ஸ்ட்ரீம்லைன் பேட்டர்னு நன் ஆஃப் தி அபவ். கைனமேட்டிக்னா மோஷன் பார்த்தோமா. ஸோ மோஷன்னா என்ன வரும்னா ஸ்ட்ரீம்லைன் பேட்டர்ன் வரும். ஸோ ஸ்ட்ரீம்லைன் பேட்டர்ன் தான் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன, டேஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். இனர்ஷியா டு விஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரூடா, வெபரா, ரெனால்ட்ஸா, மேக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஸோ ஃப்ரூட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேங்களா. இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த ப்ரெஷர் ஃபோர்ஸ். இனர்ஷியா பை ப்ரெஷர்னு கேட்டிருந்தாங்கன்னா யூலர்ஸ் நம்பர். ஓகேங்களா. இனர்ஷியா டு ப்ரெஷர்னா யூலர்ஸ் நம்பர். ஸோ 12th ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது யூலர் நம்பர் இஸ் த இம்பார்ட்டன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோஸ் டு சிச்சுவேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. யூலர் நம்பர் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூலர் நம்பர்னாவே நமக்கு தெரியும் இனர்ஷியா பை ப்ரெஷர் ஃபோர்ஸு. டிஸ்சார்ஜ் த்ரூ ஆரிஃபைஸ் மவுத் பீஸ் லூயிஸா, ப்ரெஷரைஸ் டியூ டு சடன் க்ளோசர் ஆஃப் வால்ஸா, ஃப்ளோ த்ரூ பைப்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13 பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் கரெக்ட். ஸோ அப்போ என்னென்னா யூலர் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோ சிச்சுவேஷன்னா யூலர் நம்பர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் த்ரூ த ஆரிஃபைஸ் மவுத் பீஸ் லூயிஸ் அதுலாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து யூலர் நம்பர் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் ரைஸ் டியூ டு சடன் என்க்ளோசர் ஆஃப் வால்ஸு, அப்புறம் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்னென்னா மேக் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as the ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் மேக்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னா வந்து எலாஸ்டிக் ஞாபகம் வரணும். இனர்ஷியா ஃபோர்ஸ் டு எலாஸ்டிக் ஃபோர்ஸ், அது சிங்கிறது ஆன்சர். டேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கம்ப்ரசிபிள் fluid flow problems at high velocities such as high velocity flow in a pipes or motion of high speed projectiles and missiles. இது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ரசிவ் fluid flow problems at high velocities போகிறப்ப
கம்ப்ரசிவ் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஹை வெலாசிட்டியில் போச்சுன்னா எந்த இது வந்து நம்ம எடுத்துக்குவோம், எந்த நம்பர் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேக் நம்பர். ஓகேங்களா. ஸோ மேக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்டைல் மிசைல்னால் வந்து உங்களுக்கு ஏவுகணை அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்போ வந்து எது யூஸ் பண்ணுறோம், மேக் நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், distorted models are required to be prepared for which of the following? Distorted model அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ ரிவர், டேமு, அக்ராஸ் வெரி வைட் ரிவர்ஸ், ஹார்பர்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து டிஸ்டார்டட் மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸ்கேல் எஃபெக்ட் இன் மாடல்ஸ் கேன் பி, ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக, இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஸ்கேல் எஃபெக்ட் ஆஃப் இன் மாடல்ஸ் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அடுத்து என்ன பார்க்குறோன்னா ஃப்ளோ த்ரூ ஆரிஃபேஸ் அண்ட் மவுத் பீஸ். ஸோ இதில் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்னா, அண்ட் டேஷ் இஸ் ஓப்பனிங் இன் த வால் ஆர் பேஸ் ஆஃப் த வெசல் த்ரூ விச் த ஃப்ளூயிட் ஃப்ளோஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆரிஃபேஸ். ஓகேவா. ஸோ ஆரிஃபேஸ் இஸ் அண்ட் ஓப்பனிங் இன் த வால் ஆர் பேஸ் of a vessel through which the fluid flows. ஓகேங்களா. the top edge of the orifice is always below above the free surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிலோவா அபோவான்னு கேட்டிருக்காங்க. டாப் எட்ஜ் ஆஃப் த ஆரிஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் பிலோ த ஆரிஃபேஸ். ஓகே, பிலோ த ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே, பிலோ த ஃப்ரீ சர்ஃபேஸ் கீழே தான் இருக்கும் ஆரிஃபேஸ், எப்பவுமே அபோவ் இருக்காது. ஸோ எ மவுத் பீஸ் யூஸ் டு டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுத் பீஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இஸ் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா. மவுத் பீஸ் வந்து என்ன பண்ணுன்னா டிஸ்சார்ஜ் வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். An orifice is said to be submerged or discharging free when it is discharged into another liquid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணால் சப்மர்ஜ்டு தான் வந்து கரெக்டு, டிஸ்சார்ஜிங் வராது. ஓகேவா. சப்மர்ஜ்டு when it is discharged into another liquid. ஓகேங்களா. ஆரிஃபேஸ் வந்து சப்மர்ஜ்டாக தான் இருக்கும். இன் ஆரிஃபேஸ் it is convenient to work in terms of கேஜ் ஆர் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஜ் ப்ரெஷரில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆரிஃபேஸ் it is convenient to work in terms of கேஜ் ப்ரெஷர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா AC/A. ஸோ AC/Aங்கிறத வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஃபார் ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபேஸ் தான் CV வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபேஸுக்கு CV வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.98ங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஸோ CD வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 0.6265 தான் இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.62 0.65 இருக்கும். Discharge through the large rectangular orifice is given by, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா C 2/3 2/3 CD B into root of 2G into H power 3 H root 3 power 3/2 minus H1 power 3/2. ஸோ அப்போ discharge through the large rectangular orifice கேட்டாங்கன்னா 2/3 CD B root of 2G into H2 power 3/2 minus H1 power 3/2. ஓகேங்களா. அடுத்தது, so the discharge through the fully submerged orifice is given by, so இதுக்கு என்ன ஆன்சர்னா CDB H2 minus H1 into root of 2GH அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஃபுல்லி சப்மர்ஜ்னா இந்த மாதிரி வந்துடணும். ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரெக்டாங்குலர் ஆரிஃபைஸ்னால் இந்த மாதிரி பவரில் வந்துடணும் 3/2ன்னு வந்துடணும். ஸோ டைம் ஃபார் எம்டிங் டேங்க் வித்தவுட் த்ரூ தேன் ஆரிஃபைஸ் அட் இட்ஸ் பாட்டம் இஸ் கிவன் பை, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 2A root H1 by CDA root 2G. ஸோ இதெல்லாம் அப்படி ஜஸ்ட் பார்த்துருப்போங்க. Discharge through the internal mouthpiece running free is given by, so 0.5A root 2GH. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானதா லேமினார் ஃப்ளோ பற்றி. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தேன் 2000 லேமினார் ஃப்ளோ, கிரேட்டர் தேன் 4000 டர்புலன்ட் ஃப்ளோ. இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோ த லாஸ் ஆஃப் ஹெட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ஸோ V இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா. லாஸ் ஆஃப் ஹெட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V, இது ரொம்ப முக்கியம். இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோ. இன் கேஸ் ஆஃப் டர்புலன்ட் ஃப்ளோனா லாஸ் ஆஃப் ஹெட் வந்து V² வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்ராக்சிமேட்டில். ஓகேங்களா. அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V/N மோர் எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா. N வேரிஸ் ஃப்ரம் 1.75 to 2. ஓகேங்களா. எக்ஸாக்டாக வேணும் 1.75 to 2. ஓகேங்களா. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட்டாக டோ டவு பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ பி பை டோ எக்ஸ். முக்கியமானது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இண்டிகேட்ஸ் த ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு ஷியர் கிரேடியன்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா. ஸோ இன் கேஸ் ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் பைப்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் இன்ட்டு R/2, வெலாசிட்டி U ஈக்குவல் டு -1/4 mu into dou p by dou x into R² minus R². ஓகேங்களா.
ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி u max equal to minus 1 by 4 mu dou p by dou x r square. ஆவரேஜ் வெலாசிட்டினா u max by 2. ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவில் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். அகைன் u equal to u max. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை 2 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய அப்ஜெக்டிவ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ டிவைட் பை 2 மட்டும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை மல்டிபிள் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சிருப்பாங்க, டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸோ மைனஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை 2. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி u equal to u max into 1 minus small r by capital R the whole square. ஸோ இதிலிருந்து ஸ்மால் u ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுக்காம நார்மல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி u max கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இதுவும் ரொம்ப முக்கியமானது தான், லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ரேட். ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா hf is equal to 32 mu u bar L by W d square. ஸோ டபுள்ங்கிறது வெயிட் டென்சிட்டி, இது ரோஜின்னு கூட எழுதலாம். அப்போ ரோஜி கேபிட்டல் டி ஸ்கொயர்னு கூட எழுதலாம். ஓகேங்களா, டினாமினேட்டரில். ஸோ அப்போ ஆறுங்கிறது ரேடியஸ் அட் எனி பாயிண்ட், கேபிட்டல் ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பைப்பு, டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பைப்பு, யூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, டபுள்ங்கிறது வெயிட் டென்சிட்டி ரோஜி, யூ பார்ங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி, அது கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத இந்த டேர்மில் சொல்கிறாங்க. ஓகே. முக்கியமானது சர்க்குலர் பைப்பு, கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபாங்கிறது 2, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டாங்கிறது 4/3. 4/3ங்கிறது என்னவா எழுதலாம், 1 3 மிச்சம் 1 1.333ன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். ஸோ கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னா ஆல்ஃபா 2, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னா பீட்டா ஈக்குவல் டு 1.333. ஓகேங்களா. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு, ஆல்ஃபாங்கிறது கைனடிக் எனர்ஜி 2, மொமெண்டம்னா 1.333. ஓகேங்களா. இந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும், பவர் அப்சர்வ்டு இன் பியரிங்ஸ். ஓகேங்களா. பவர்னா 2π/nt/60 வாட்ஸ். ஓகேங்களா. டி இஸ் இன் நியூட்டன் மீட்டர். ஓகே. டீனா டார்க்கு. ஸோ the viscous flow of the coefficient of friction F equal to 16/RE. ரெனால்ட்ஸ் நம்பர்னால் வந்து ρVD/μ, VD/ν கூட எழுதலாம். ஓகே. Subjective types. Okay, objective questions. The laminar or viscous flow is characterized by Reynolds number which is less than the critical value or equal to critical value or more than critical value or none of the above one கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து A, less than the critical value. Reynolds number laminar flow, laminar or viscous flow characteristic by Reynolds number is less than the critical value. Laminar flow is characteristic by, ஓகேங்களா, எது மூலிமா கேரக்டரிஸ்டிக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவிங் இன் லேயர் பேரலல் டு த பவுண்டரி சர்ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஸோ லேமினார் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகல் மூவிங் இன் லேயர் பேரலல் டு த பவுண்டரி சர்ஃபேஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோவோட எக்ஸாம்பிள் எனக்கு அண்டர்கிரவுண்ட் ஃப்ளோவா, ஃப்ளோ பாஸ் டைனி பாடிஸா, ஃப்ளோ ஆஃப் ஆயில் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக, ஆல் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மூணாவதுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ அண்டர்கிரவுண்ட் ஃப்ளோக்கு ஃப்ளோ பாஸ் டைனி பாடிஸ், ஆல் ஆஃப் flow of oil in measuring instruments. ஓகேவா. In case of laminar flow, the loss of pressure rate is proportional to, laminarனா என்ன சொல்லியிருக்கோம், directly proportional to Vன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே. pressure gradient in direction of flow is equal to the shear gradient in the direction of. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ட்விஸ்டான கொஸ்டின். pressure gradient in the direction of flow வந்து shear gradientக்கு இந்த direction of எந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, பேரலல் கிடையாது, நார்மல். The pressure gradient in the direction of flow is equal to the shear gradient in the direction of normal to the direction of flow. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, Dash studied the laminar flow through the circular tube experimentally. Prandtl, Pascal, Hagen and Poiseuille, none of the above கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா Hagen and Poiseuille. ஓகேங்களா. Hagen and Poiseuille. Hagen and Poiseuille வந்து என்ன பண்ணுறாங்கன்னா laminar flow through the circular tube அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே. Dash is most commonly used equation for the velocity distribution for laminar flow through the pipes. பைப்புக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்துப்போம். u equal to u max 1 minus r by r the whole square. ஸோ பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செவன்த்துக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இது ஒன்று தான் பார்த்தேன், u equal to u max into 1 minus small r by capital R the whole square. ஓகேங்களா. ஸ்மால் ஆர்னு இங்கே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இங்கே இல்லை, இங்கே ஸ்மால் ஆருங்கிறது ரேடியஸ் அட் எனி பாயிண்ட், கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பைப்பு. ஓகேவா. ஸோ
அடுத்த கொஸ்டின் லேமினார் ஃப்ளோ த ப்ரெஷர் ட்ராப் பர் யூனிட் லென்த் ஆஃப் பைப் del P by L is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 32 mu u bar by d ஸ்கொயர். ஸோ இந்த d ஸ்கொயர்னு வரணும் ஓகேங்களா. லேமினார் ஃப்ளோ ஆஃப் த ப்ரெஷர் ட்ராப் பெர் யூனிட் லென்த் ஆஃப் த பைப்னா 32 mu u bar by d ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜி ஃபேக்ஷன் சொன்னல, கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஏ சர்க்குலர் பைப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைனடிக் கரெக்ஷன்னாவே 2 ஓகேங்களா. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபார் சர்க்குலர் பைப்னா 4/3 1.33 ஓகேங்களா. இதுக்கு ஏ வரும், இதுக்கு சி வரும் ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்குலர் பைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் வேறு ஏதாவது பைப் கேட்டாங்கன்னா ஐ மீன் டைமென்ஷன் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே. The flow through the porous media is governed by well-known Darcy's law, which relates the velocity of the head loss is usually expressed as. ஸோ டார்சி லா வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ u ஈக்குவல் டு KHF by L ஓகேங்களா. ஃப்ளோ த்ரூ த போரஸ் மீடியா ஓகேவா. ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு u ஈக்குவல் டு அதோட வெலாசிட்டி ஓகேங்களா. ரிலேட்ஸ் த வெலாசிட்டி வித் இஸ் ஹெட் லாஸ். வெலாசிட்டி ஹெட் லாஸ் ரிலேஷன் வச்சு டார்சி லா என்ன சொல்லியிருக்காங்க, u ஈக்குவல் டு KHF by L அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. shear stress distribution in the by flow is given by shear stress distribution in the by flow. ஸோ ஏ ஆப்ஷன் தான். tau is equal to minus dou p by dou x into r by 2 ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் ஃப்ளோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது ஒன்று தான் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா 16/RE. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு ஒரு டேர்ம் வரும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இதே வந்து 64/RE அப்படின்னு வரும். அப்போ F dash ஈக்குவல் டு 4 × 16/RE. அப்போ 4 times ஆஃப் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் பைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா u bar equal to 3/2 of u max ஓகேங்களா. இன்கேஸ் ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் பைப்னா u bar equal to u/2 u max ஓகே. the maximum velocity in a circular pipe when the flow is laminar அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் த பைப் இருக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய கொஸ்டின். மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் சர்க்குலர் பைப் when the flow is laminarனா சென்டர் ஆஃப் தி பைப்பு தான் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே. ஸோ அடுத்து என்ன ஃப்ளோ த்ரூ பைப்ஸு. A pipe is a closed conduit which is used for carrying fluids under pressure. அது தெரிஞ்சதான். Basis of the experiments Reynolds discovered that laminar flowனா loss of pressure rate வந்து directly proportional to velocity இதுவும் பார்த்தோம். turbulent flowனா loss of pressure rate வந்து v ஸ்கொயருக்கு directly proportionalaக இருக்கும் அப்ராக்சிமேட்டில். அது நம்ம 1.75லேருந்து 2 வரைக்கும் இந்த பவர் வேரி ஆகும்னு பார்த்தோம். எனர்ஜி ஆர் ஹெட் லாஸ், எனர்ஜி லாஸ் ஆர் ஹெட் லாஸ்னா மேஜர் எனர்ஜி லாஸுங்கிறது டியூ டு ஃப்ரிக்ஷன்னால் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேஜர் எனர்ஜி லாஸ் எதனால் நடக்கும், டியூ டு ஃப்ரிக்ஷனால் ஓகேங்களா. ஸோ மைனர் எனர்ஜி லாஸ் வந்து எதனால் நடக்கலாம் அப்படின்னா sudden enlargement of pipes, sudden contraction of pipe, bent in pipe and obstruction in pipe and pipe fittings etc. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மைனர் லாஸ். மேஜர் எனர்ஜி லாஸ் பார்த்தோமா ஃப்ரிக்ஷனால் டியூ டு ஃப்ரிக்ஷனால் அதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸில் என்னென்ன இருக்குது ஓகேங்களா. டார்சி வெய்பர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லலாம், ஃபார் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனால் 4FLV²/d × 2g ஓகேங்களா. ஸோ அதே வந்து 4F பதில் F1 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா F, அதே ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னா 4F இதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அது இங்கே யூஸ் ஆகிடுச்சு FLV²/d × 2g. ஸோ அடுத்த செசிஸ் ஃபார்முலா v = c × √mi, i = hf/L அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. hf is equal to i × L, i is obtained from செசிஸ் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ v = c × √mi அப்படிங்கிறத வந்து செசிஸ் ஃபார்முலா. அது மூலிமா நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். மைனர் எனர்ஜி லாஸ்ன்னு இருக்கா, அதில் வந்து 5 பார்த்தோமா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சடன் என்லார்ஜ்மெண்ட்டு, கான்ட்ராக்ஷன், பெண்ட் இன் பைப்பு, அப்ஸ்ட்ரக்ஷனு, பைப் ஃபிட்டிங்ஸு. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட்னா h = ஏன்னா என்லார்ஜ்மெண்ட்டு தானே E ஓகேங்களா. v1 - v2 ² 2g. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் டியூ டு த சடன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா h = v² 2g × 1/cc - 1² ஓகேங்களா. v² 2g bracket of 1/cc - 1² ஓகேங்களா. சிசிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஓகேங்களா. அடுத்தது லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் இன் பைப்பு.
அப்போ அப்ஸ்ட்ரக்ஷன்னா a by cc into a minus a minus 1 whole square v square by 2g ஓகேங்களா. ஸ்மால் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த அப்ஸ்ட்ரக்ஷன், கேபிட்டல் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பைப்பு ஓகேங்களா. அடுத்தது லாஸ் ஆஃப் வெட் அட் த என்ட்ரன்ஸ் டு த பைப்பு. அப்போ என்ட்ரன்ஸ்னால் 0.5 v square by 2g ஓகேங்களா. விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லிக்விட் இன் த பைப்பு. லாஸ் ஆஃப் வெட் அட் த எக்ஸிட் ஆஃப் த பைப்னா h0 v square by 2g. அப்போ என்ட்ரன்ஸில் வந்து 0.5 போட்டுக்கோங்க, எக்ஸிட்டில் வந்து 1 போட்டுக்கோங்க. ஸோ 1ங்கிறத வந்து இதில் போடல ஓகேவா. அடுத்தது லாஸ் ஆஃப் வெட் டியூ டு த பென்ட் இன் த பைப்னா k into v square by 2g. ஸோ இதில் வந்து என்ட்ரன்ஸில் 0.5 போட்டிங்க, எக்ஸிட்டில் 1 போட்டிங்க. பென்ட் வந்துச்சுன்னா அது கேங்கிறது வேல்யூ, ஸோ அது ஐஎம் கான்ஸ்டன்ட், அது வந்து மாறும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெண்டுங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு மாதிரி வேல்யூ வரும். அதே வந்து லாஸ் ஆஃப் வெட் இந்த வேரியஸ் பைப் ஃபிட்டிங்ஸ்னா k into v square by 2g தான் சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் பைப் ஃபிட்டிங்ஸ் ஓகேங்களா. அடுத்து எனர்ஜி கிரேடியன்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டோட்டல் எனர்ஜி அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் along the axis of the pipe is plotted and joined by a line. So the line is obtained is called the energy gradient line ஓகேங்களா. அப்போ டோட்டல் எனர்ஜி அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா எனர்ஜி கிரேடியன்ட் லைன் EGL. ஸோ அடுத்தது என்னென்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் HGLனா லைன் டிராயிங் த ஜாயிண்ட்ஸ் ஆஃப் பீசோமெட்ரிக் லெவல்ஸ் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். அப்போ பீசோமெட்ரிக் லெவல்லாம் வந்து இணைச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து ஹைட்ராலிக் ரேடியல் லைன் ஓகேங்களா. ஈக்குவலன்ட் பைப் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் த பைப் ஆஃப் யூனிஃபார்ம் டயன்டி ஹேவிங் லாஸ் ஆஃப் ஹெட், இதெல்லாம் தேவையில்லை. டுப்பிட் ஈக்குவேஷன் மூலிமா சைஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் பைப், இப்போ நிறைய பைப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போ அது ஈக்குவலன்ட் பைப்பாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப சைஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் பைப் மாற்றணும்னா டுப்பிட் ஈக்குவேஷன் மூலிமா இங்கே எழுதிக்க மாதிரி DUPITS ஓகேங்களா. டுப்பிட்ஸ் ஈக்குவேஷன் மூலிமா கண்டுபிடிக்கணும்னா ஸோ இது சீரீஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஓகேங்களா. சீரீஸ் அப்படின்னா L/D⁵ ஈக்குவல் டு L1/D1⁵ இந்த மாதிரி L2 அப்படின்னு போட்டே வருவீங்க. இன்கேஸ் ஆஃப் பேரலல் பைப்ஸாக இருந்தால் ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து மெயின் லைன் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டிஸ்சார்ஜ் இந்த ஈச் ஆஃப் த பேரலல் பைப்ஸ். அப்போ Q ஈக்குவல் டு Q1 + Q2 + Q3 அப்படின்னு அதிகமாகிட்டு போகும். ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் இந்த ஈச் பைப் இஸ் சேம். அப்போ லாஸ் ஆஃப் ஹெட்டுங்கிறது சேம் ஓகேங்களா. இதில் வந்து லாஸ் ஆஃப் ஹெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஸ்சார்ஜ் வந்து சேமாக இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் ஈக்குவல் பைப்பில் சீரீஸில், இது பேரலல். சைஃபான் என்ன சிஃபான் இஸ் ஏ லாங் பெண்ட் பைப் எம்ப்ளாய்டு ஃபார் கேரிங் வாட்டர் ஃபார் a reservoir at a higher elevation to another reservoir at lower elevation when two reservoirs are separated by a hill or high elevation level of ground in between. ஸோ இப்படி மலை மேலே ஏறி தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து இது மாதிரி இங்கே எப்படின்னா நம்ம இப்போ பேசிக்காக பார்க்கணுன்னா ரேஷன் ஷாப்பில் பார்த்துருந்திங்கன்னா பழைய மெத்தடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரல்லேருந்து சீமனையை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இப்படி சுற்றி விட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெண்டு வந்து தான் வருது. ஸோ அந்த பெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிராவிட்டியில் வந்து அந்த கெரோசின் வந்து உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக எழுத்து வெளியே கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி இருக்குமா, ஸோ இதுதான் பேரல்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பேரல், இங்கே கீழே வந்து அந்த பெரிய டப் வச்சுருப்பாங்க. ஸோ இதிலேருந்து அந்த ரொட்டேட் மூலமாக ரொட்டேட் பண்ணி விட்டால் இதிலேருந்து இழுத்து வரும். ஸோ இந்த மாதிரி வருதா, ஸோ அதுதான் வந்து சிஃபான் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இட்ஸ் ஏ லாங் பெண்ட் பைப் எம்ப்ளாய்ட் ஃபார் கேரிங் வாட்டர் ஃப்ரம் ஏ ரிசர்வேர் அட் ஹையர் எலிவேஷன் டு அனதர் ரிசர்வேர் அட் லோயர் எலிவேஷன். ஹையர் எலிவேஷன்லேருந்து லோயர் எலிவேஷனுக்கு நீங்கள் வந்து வாட்டரை கொண்டு வரீங்க. when the two reservoirs are separated by a hill or at high level ground. ஸோ இந்த இடத்துல தான் வந்து லைட்டாக தூக்கி இருக்குன்னு சொல்கிறல, இந்த தான் வந்து இங்கே ஒரு ஹில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஓகே. ஸோ ஆப்ஜெக்டிவ் பார்த்துருவோம். The pipe is running partially or completely full, behaves like an open channel. ஸோ ஓப்பன் சேனலில் பிஹேவ் பண்ணணும்னா இது எப்படி இருக்குன்னா பார்ஷியலி ஓகேங்க, கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்காது, பார்ஷியலி ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. பார்ஷியலி ஃபுல்னா பிஹேவ்ஸ் லைக் an open channel ஓகே. ஸோ the pipe running partially full behaves like an open channel. ரெனால்ட்ஸ் லேமினார் ஃப்ளோனா ரெனால்ட்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்கணும், less than 2000 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ less than 2000. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோனா ரெனால்ட்ஸ் நம்பர் greater than 4000 ஓகேவா, more than 4000. In case of laminar flow the loss of pressure rate is laminar flowனா pressure rate எப்படி இருக்கும், லாஸ் directly proportional to velocity, அதான் பார்த்தோம். ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி.
In case of turbulent flow, the loss of head is approximately proportional to turbulent flow na v square. ஓகேங்களா D. So option D. ஓகேங்களா. So அடுத்த question என்ன, Darcy-Weisbach equation is used to find loss of head due to sudden engagement, contraction, friction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Darcy-Weisbach equation எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரிக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. Darcy-Weisbach equation is used to find the head loss due to friction. ஓகேங்களா. ஸோ அடுத்தது செசிஸ் ஃபார்முலா v = c × root of mi. C ஆப்ஷன் C. அடுத்தது loss of head due to sudden enlargementன்னு கேட்டிருக்காங்க. v1 - v2 the whole square by 2gb. 7th C or 8th B. ஓகே. அடுத்தது loss of head due to sudden contraction கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா v square by 2g 1 - cc the -1 b இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சடன் கான்ட்ராக்ஷன்னா v square by 2g into 1 - cc -1 the whole square. ஸோ அடுத்தது என்ன, loss of head due to absorption. அப்செக்ஷன்னா a by cc பார்த்தோம் into a - a -1 v square by 2g. 10th ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா. கேபிட்டல் A by கேபிட்டல் cc into கேபிட்டல் A - ஸ்மால் a -1 v square by 2g. அது வந்து அப்செக்ஷன். ஓகேங்களா. அது லாஸ் ஆஃப் ஹெட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, லாஸ் ஆஃப் ஹெட் அட் த என்ட்ரன்ஸ்னா 0.5 இருக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ 11th ஆப்ஷன் பி சி சரி ஓகே சி. லாஸ் ஆஃப் ஹெட் அட் த எக்ஸிட்னா 1 இருக்கணும், ஆனால் v square by 2g இருக்கணும். ஓகேங்களா. ஸோ v கியூப்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 12th ஆப்ஷன் ஏ. தேர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் ஆர் நோ ரிலேஷன் பிட்வீன் த ஸ்லோப் ஆஃப் எனர்ஜி கிரேடியன்ட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் த பைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து நோ ரிலேஷன். ஓகேங்களா. ரிலேஷன் இருக்காது. தேர் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் நோ ரிலேஷன் பிட்வீன் த ஸ்லோப் ஆஃப் எனர்ஜி கிரேடியன்ட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் த பைப். ஓகேங்களா. அடுத்தது பைப் இஸ் செட் டு பி சீரீஸாக பேரலா அப்படிங்கிறேன். இந்த மெயின் பைப் லைன்ஸ் டிவைட் இன்டு 2 or more parallel pipes which again join together downstream and continuous a main line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா பேரலல், சீரீஸ் கிடையாது, பேரலல். ஓகேங்களா. ஸோ அப்போ the pipes are said to be parallel when a main pipe line divides into 2 or more parallel pipes which again join together downstream and continuous a main line. ஓகேங்களா. Power transmitted through the pipe is maximum when head loss due to the friction the pipe is equal to. ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டர் த்ரூ த பைப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் எப்போனா ஹெட் லாஸ் டியூ டு த ஃப்ரிக்ஷன் ஆஃப் த பைப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த டோட்டல் சப்ளை ஹெட். ஸோ 1/3 ஆஃப் த டோட்டல் சப்ளை ஹெட் வந்து ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் பைப் இருக்கிறப்ப பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகமாக இருக்கும், பவர் டிரான்ஸ்மிட்டர் த்ரூ த பைப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, டயமீட்டர் ஆஃப் த நாசில் ஃபார் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி d⁵ 8fl ஹோல் பவர் 1/4. ஸோ 8fல்லே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ d⁵ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே 4 3 இங்கே 5 இருக்குது. ஸோ d⁵ 8fl ஹோல் பவர் 1/4 எல்லாத்துலேயும் 1/4 வருது. அப்போ d⁵ 8fl ஹோல் பவர் 1/4. எனர்ஜி லாஸ் இன் a pipeline is due to friction offered by the pipe wall as well as by the viscous function அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 18th கொஸ்டின் என்ன, இன் a pipe flow the minor losses are மைனர் லாஸஸில் எதுன்னு கேட்டிருக்காங்க. which depend on the length of the pipeline caused by the friction and thus called as friction loss have small magnitude account of total disturbance produced by such fittings. நம்ம ஃபிட்டிங்ஸ் as valves, பென்ஸ் எல்லாம் தான் பார்த்துருந்தோம் மைனர் லாஸில். ஸோ அப்போ மைனர் லாஸுங்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ விச் ஆர் காஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோட்டல் டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சச் ஃபிட்டிங்ஸ் as valves, பென்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மூலிமா வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா மைனர் லாஸஸ். ஓகேங்களா. ஸோ 19th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃப்ளோ த்ரூ பைப் பென்ஸ் ப்ரெஷர் ஆன் இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடி. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு ஃப்ளோ த்ரூ பைப் பென்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து இன்னர் அவுட்டர் ரேடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19th ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 19th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி do not vary and are the same as at center of the pipe. ஓகேங்களா. வேரி ஆகாது, சென்டரில் பைப்பு சென்டரில் இருக்கிற மாதிரி தான் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், the condition for maximum transmission of power through a pipeline is that 1/3 of the available head must be consumed in friction. The corresponding efficiency of the pipeline அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, ஸோ 66.67ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா.
ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். ஸோ இந்த 15th கொஸ்டின் பார்த்தோம்னா பக்கத்தில். ஸோ இந்த 15th கொஸ்டின். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டர் மேக்ஸிமமாக இருக்கிறப்ப லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து 1/3 ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு 1/3 ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதே தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. The condition for maximum transmission of power through a pipeline is that one-third of the available head must be consumed in friction. The corresponding efficiency of the pipeline is 66.67%. Okay. For achieving continuous flow through the system, no portion of the pipe should be higher than. So continuous flow இருக்கிறப்ப no portion of the pipe should be higher than. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பொசிஷன் வந்து எதோட அதிகமாக இருந்துடக்கூடாதுன்னா, மெஷர்டு அபவ் த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்லேருந்து மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு எதை விட அதிகமாக இருந்துடக்கூடாதுன்னா 7.6 மீட்டர். ஸோ இதுவே ரொம்ப முக்கியமானது இந்த 2 கொஸ்டினும். ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ இன் ஸ்மூத் பைப்ஸ் த என்ட்ரன்ஸ் லென்த் இஸ் டேக்கன் எஸ். டர்புலன்ட் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பைப்பில் வந்து டர்புலன்ட் ஃப்ளோ இருக்கிறப்ப என்ட்ரன்ஸ் ஆஃப் லென்த் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 50. ஓகேங்களா, 50 எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் என்ட்ரன்ஸ் லென்த் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இனிஷியல் லென்த் இன் விச் த ஃப்ளோ டெவலப்ஸ் ஃபுல்லி சச் தட் வெலாசிட்டி ப்ரொஃபைல் டஸ் நாட் சேஞ்ச் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, ஃப்ளோ டெவலப்ஸ் ஃபுல்லி. அப்போ இனிஷியல் லென்த் வந்து ஃப்ளோ வந்து ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதே சமயத்தில் வந்து வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து டஸ் நாட் சேஞ்ச் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப சேஞ்ச் ஆகக்கூடாது வெலாசிட்டி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. ஓகே, அடுத்து 24th என்னென்னு பார்ப்போம். ஸோ டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினாமினா வாட்டர் ஹேமர் இஸ் காஸ்டு. வாட்டர் ஹேமர் வந்து எப்போ காஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. சடன் ஓப்பனிங்காக சடன் க்ளோஷரா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சடன் க்ளோஷர் ஆர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட் ஆஃப் ஏ வால்வ் இஸ் இன் ஏ பைப் ஃப்ளோ. ஓகேங்களா, அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் த க்ளோசர் வால்வ் இஸ் கன்சிடர் ரேப்பிட். ரேப்பிடுங்கிறது எந்த கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி. த டியூரேஷன் ஆஃப் த வால்வ் க்ளோசர் இஸ் லெஸ் தேன் 2L/C அப்படின்னு இருந்துச்சுன்னா வால்வ் இஸ் கன்சிடர்ஸ் ரேப்பிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம முடிஞ்ச கொஷின்ஸ் போடுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து அந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் ஒரு 7-8 டெஸ்ட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கஷன் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.